ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் விகர்மத்தை பற்றியும் கூறுகிறேன் என்று சொல்லி அதை கூறுகின்றார். இந்த ஞானத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் கூறுகின்றார். யார் இந்த கர்ம அகர்ம விவேகத்தை அடைகிறார்களோ அவர்கள் யோகிகளாக ஞானிகளாக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்களாக ஆகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் ஜீவன் முக்தர்களாக ஆகிறார்கள். சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். அதை முன்னாடியே சொன்னார். 16வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், எதை அறிந்து கொள்வதினால் அசுபத்திலிருந்து, அசுபம்னா துன்பம், சம்சாரம், சம்சாரத்திலிருந்து நீ விடுபடுவாயோ அந்த ஞானத்தை, அந்த கர்மத்தையும் அகர்மத்தையும் பற்றிய விவேகத்தை உனக்கு சொல்லுகின்றேன்னு என்னுடைய பிரயோஜனம் சொல்லியிருக்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன என்றால், ஆத்மா அனாத்மா, ஆத்மா அனாத்ம விவேகம், ஆத்மாவானது எப்பொழுதும் செயலற்றதாக இருக்கின்றது. நிஷ்கிரியமாக நைஷ்கர்மியமாக ஆத்மாவானது எப்பொழுதும் இருக்கின்றது. ஆத்மா ஒரு பொழுதும் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. ஆத்மா எப்பொழுதுமே, ஜீவன் தன்னை சம்சாரி, நான் சம்சாரி என்று ஆத்மாவை கருதுகின்ற பொழுதும் ஆத்மா நித்திய அசம்சாரியாக இருக்கின்றது. கர்த்திருவம் என்பது ஆத்மாவில் ஒரு பொழுதும் இல்லை, கர்ம என்பது ஆத்மாவில் ஒரு பொழுதும் இல்லை. எப்பொழுதுமே அது எவ்விதமான செயலும் அற்றது. செயல் அற்றது என்பதனால புண்ணிய பாபம் அற்றது. அதற்கு விதமான புண்ணிய பாபமும் இல்லை. எது செயல் செய்கின்றதோ அதற்குத்தான் புண்ணிய பாப பலன் வரும். ஆத்மா எப்பொழுதுமே செயலற்றது என்பதனால புண்ணிய பாப பலன்கள் அற்றது. ஆகவே அது நித்திய முக்தம், எப்பொழுதும் முக்த சுபாவத்தில் இருக்கின்றது. அதனால் ஒரு பொழுதும் அது சம்சாரத்தை அடைவது இல்லை. ஆகவே சம்சாரத்திலிருந்து விடுபடுதல் என்பதும் இல்லை. அஞ்ஞானத்தினால மனிதன் சம்சாரத்தை கல்பித்து கொள்ளுகின்றான். பிறகு ஞானத்தை அடைகின்ற பொழுது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டதாக அவன் கருதுகின்றான். அவன் ஒரு பொழுதும் சம்சாரத்தை அடைந்ததும் இல்லை. சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பதும் பாரமார்த்திகமாக ஆத்மாவில் இல்லை. இதுதான் விவேகம், இதுதான் ஞானம். ஆனால் இந்த விவேகம் இல்லாதவர்கள் ஆத்மாவை அனாத்மா என்றும் அனாத்மாவை ஆத்மா என்றும் கருதுபவர்கள் அனாத்மாவினுடைய செயல்களை ஆத்மா மேல் கல்பிக்கின்றார்கள். அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது கர்த்திருவம் உடையது. அந்த செயலை ஆத்மா மேல் கல்பிக்கின்றார்கள். அதே போல அனாத்மாவாகிய சரீரம் செயலற்று இருக்கின்ற பொழுது நான் செயலற்று இருக்கின்றேன் என்று அனாத்மாவினுடைய செயலின்மையையும்
ஆத்மா மேல் கல்பிக்கின்றார்கள். அல்ல, அனாத்மாவாகிய உடலின் செயலையும் செயலின்மையையும் எப்படி பிறப்பு இறப்பை கல்பிக்கிற மாதிரி பிறக்கிறேன் இறக்கிறேன்னா உடம்பு பிறக்குது இறக்குது, ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. ஆனால் பிறப்பு இறப்பு உடம்பினுடைய பிறப்பு இறப்பை ஆத்மா மேலே கல்பித்து பார்க்கின்றோம். அதே போல அப்படி உடலை நான் தான் என்று நினைத்ததுனால உடம்பினுடைய செயலையும் செயலின்மையையும் ஆத்மா மேல் கல்பித்து ஆத்மா செயல்படுகின்றது, செயல் இல்லாமல் இருக்கின்றது, பிறகு செயலின் பலனை அனுபவிக்கின்றது என்ற அத்தியாசமானது வருகின்றது. அதனால் இது அஞ்ஞான காரியமாக ஏற்பட்டது. ஆத்மா செயலற்று இருக்கின்றது, நான் செயல்படாமல் இருக்கின்றேன் அஞ்ஞானி, நான் அகர்மா அகர்த்தா, நான் செயல் செய்யாமல் இருக்கின்றேன் ஓய்வாக இருக்கின்றேன் என்று அஞ்ஞானி நினைப்பதும் ஆத்மா மேலே கல்பிக்கப்படுறதா. ஆத்மா எப்பொழுதுமே செயல்படாமல் இருக்கிறதுங்கிறது தனியான விஷயம். இந்த அனாத்மாவினுடைய செயலின்மை ரெண்டுமே ஆத்மா மேல அஞ்ஞானத்தினால் கல்பிக்கப்படுகின்றது. இந்த கல்பனை இருக்கிறதுனால இதை நீக்குவதற்காக, இதிலிருந்து விடுவிப்பதற்காக பகவான் இவ்வாறு கூறுகின்றார். செயலில் செயலின்மையை காணுதல், செயலின்மையில் செயலை காணுதல். சரீரத்தினுடைய செயலில் ஆத்மாவினுடைய செயலின்மையை காணுதல். சரீரம், உடல், மனது, அகங்காரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயலற்று இருக்கின்றது என்று அறிதல். காணுதல் என்பது இந்த பாரமார்த்திக சத்தியத்தை, உண்மையை அறிந்து கொள்ளுதல், மெய்ப்பொருள் அறிவை அடைதல். அதே மாதிரி இந்த ஷரீரத்தினுடைய செயல் இன்மை என்பதும் கல்பனை, அதுவும் வாஸ்தவமாக செயல் இல்லாமல் இருக்கிறேன்னு ஒரு அஞ்ஞானி நினைக்கின்ற பொழுது அங்கே கர்த்திருவம் என்பது இருக்கின்றது. அதனால் அந்த செயலின்மையில் செயலானது இருக்கின்றது. அஞ்ஞான காலத்தில் செயலின்மையில் செயல் இருக்கின்றது. ஏன்னா நான் செய்கிறேன், நான் சும்மா இருக்கிறேன்னா, அதனால் அங்கே கர்த்திருவம் இருக்கின்றது. அந்த சும்மா இருத்தல் என்பதும் ஒரு செய்கையாகவே இருக்கின்றது. ஆகவே அது செயலின்மையில் செயல்கிறது. இந்த சரீரத்தினுடைய செயலின்மையிலும் அஞ்ஞானத்தினால் கர்த்திருவமானது இருப்பதால் அது செயலாகவே இருக்கின்றது என்று ஞானி புரிந்து கொள்ளுகின்றார். அதனால இந்த அனாத்மாவாகிய உடலை செயலற்று நிறுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறது அஞ்ஞான காரியம். அப்படி நிறுத்துதல் என்பது இயலாது. அது இமயமலைக்கு போனாலும், வேற எந்த ஆசிரமத்துக்கு போனாலும், சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்தாலும் கண்ணை மூடின தியானத்தில் இருந்தான, தியானம்ங்கிறதும் ஒரு செய்கைதான். மானச கிரியா, மானச கர்மா, மனதினால் செய்யக்கூடிய ஒரு செயல். அதற்கு ஒரு சங்கல்பம் வைத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ நேரத்துக்கு இருக்க முடியும்? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1 நாள் 2 நாள் இருக்கலாம். பிராரப்தத்தினுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் இருக்க முடியும். இல்லைன்னா அதுவும் மாறிவிடும். பிராரப்தம் அதை மாற்றிவிடும். ஆகவே இந்த சரீரத்தை, மனதை செயலில்லாமல் நிறுத்துதல் என்பது ஒரு பொழுதும் சாத்தியம் இல்லை. ஆத்மாவை செயல்படுத்துதல் என்பதும் சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த செயல்களுக்கு நடுவில், உடலினுடைய மனதினுடைய செயல்களுக்கு நடுவில் ஆத்மா எப்பொழுதும் செயலற்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல், அதுதான் ஞானம். அவ்வாறு புரிந்து கொள்வதனால நான் ஆத்மா, நான் அகர்த்தா, நான் அபோக்தா, ஆகவே எனக்கு புண்ணிய பாபம் இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை, இன்ப துன்பம் இல்லை. இந்த இன்ப துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதான் கிருத்த கிருத்தியத்துவம். நமக்கு ஏதோ செய்யணும், சாதிக்கணும், முக்தி அடையணும், பிறவியிலிருந்து விடுபடணும், சரீரத்திலிருந்து விடுபடணும், சம்சார பந்தத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்கே, அதான் கடைசி எண்ணம். மற்ற எல்லா லௌகிக காரியங்களையும் பண்ணுறோம், அதெல்லாம் போர் அடித்து அதில் விவேக வைராக்கியம் வந்து இறுதியாக நம்ம செய்கின்ற செயல் பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பதற்கான முயற்சி தான். அதற்காக குருவை தேடுதல், சாஸ்திரங்களை தேடுதல், அப்புறம் சிரவணம் மனனம் பண்ணுறோம், நிதித்தியாசனம் பண்ணுறோம், ஞான நிஷ்டைக்காக அதெல்லாம் ஆத்ம தியானம் செய்கின்றோம். ஆனால் அந்த நிஷ்டைங்கிறது என்னது? ஆத்மா நித்திய முக்தம் என்று புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளல் வந்த பிறகு
நான் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக செய்ய வேண்டும், எதை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கோ அந்த எண்ணமும் இல்லாமல் போய்விடுகின்றது. முக்திக்காக இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இல்லாமல் போய்விடுகின்றது. அதுதான் கிருத்தகிருத்தியத்துவம். அது ஞானத்தினுடைய பிரயோஜனம். அல்ல, நம்மை நாம் ஆத்மா என்று நினைத்தால் எப்பொழுதுமே செயலில்லை, ஆகவே புண்ணிய பாபம் இல்லை, நாம் முக்தர்களாக இருக்கின்றோம். நம்மை நாம் ஜீவன், கர்த்தா, உடல், மனது இவை நான் என்று நினைத்தால் அங்க சம்சாரித்துவமானது இருக்கின்றது. கர்மா என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் விவேகம். இதைத்தான் பகவான் சொன்னார், ஆச்சாரியரும் இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதற்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்திற்கு வேறு சில வியாக்கியானக்காரர்கள் வேறு மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி ஆச்சாரியருக்கு முன்னாடி இருந்த பலர் வெவ்வேறு விதமாக அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இதற்கு இவ்வாறு அர்த்தம் செய்கிறார்கள். அந்த அர்த்தமானது ஏற்புடையது அல்ல என்று ஆச்சாரியர் அதையும் தெளிவுபடுத்துகின்றார். அதில் நம்ம பாஷ்யத்தை மட்டும் படிச்சுட்டு போகிற பொழுது குழப்பம் இல்லை. நம்ம சம்பிரதாயத்தை விட்டுட்டு வேற நூல்களை படிக்கிற பொழுது அல்லது வேற ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை கேட்கிற பொழுது அப்பொழுதுதான் குழப்பம் வரும். அவர் அப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், எது சரினா அந்த குழப்பமானது, சந்தேகமானது நமக்கு வரும். நல்லா தொடர்ந்து சாஸ்திரங்களை படித்து இந்த மாதிரி ஆச்சாரியரே பாஷ்யத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை கூறுகிறார். நம்ம தொடர்ந்து ஒரு நீண்ட காலம் ஒரே சித்தாந்தத்தை படித்து அதில் நமக்கு தெளிவான இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறதுன்னு நல்ல தெரிந்த ஞானம் வந்துட்டால் அதுக்கப்புறம் நம்மளை யாரும் குழப்ப முடியாது. எந்த குரு உபதேசம் பண்ணாலும் வேற எந்த நூல் எடுத்து படித்தாலும் நமக்கே அதில் இருக்கக்கூடிய தவறுகள், யுக்தி பூர்வமாக இருக்கக்கூடிய லாஜிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தாலே இதெல்லாம் தப்புங்கிறது புரியும். அதற்கு மேலே சாஸ்திர பிரமாணம்ங்கிறது இருக்குது. சாஸ்திர பிரமாணத்திற்கு விரோதமாக இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதும் நமக்கு புரியும். அதனால் யார் சரியான குரு, யார் தவறான குருங்கிறத, எந்த உபதேசம் சரியானது, எந்த உபதேசம் தவறானது என்பதை நம்மால் அப்பொழுது நல்ல தெரிந்த ஞானம், இதுதான் சாஸ்திரம் சொல்லுதுன்னு தெரிந்த ஞானம் வந்த பிறகு புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு நம்ம யாரும் குழப்ப முடியாது. நம்ம வேணால் யாரையாவது குழப்பி விடலாம், அது வேற. ஆனால் அப்படி இல்லாத பொழுது வெறுமனே பாஷ்யம், இந்த ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் மட்டும் படிச்சிட்டோம்னா தெளிவாக தான் இருக்குது. ஆனால் மற்ற மதங்களுடைய மற்ற ஆச்சாரியர்களுடைய சித்தாந்தங்களை படிக்கின்ற பொழுது, பல வியாக்கியானங்களை படிக்கிற பொழுது தான் அதில் குழப்பமானது வருகின்றது. அவர்கள் சொல்வதும் சரியாக இருப்பது என்பது போல இருக்கிறதே என்று நமக்கு தோணலாம். அதனால் ஆச்சாரியார் அந்த வேறு வியாக்கியானங்களையும் எடுத்துக்காட்டி அங்கங்கே பாஷ்யங்களில் பார்க்குறோம், எங்கே தேவையோ அங்கே விளக்கம் கொடுத்து அது எதனால் தவறு, ஏற்புடையது அல்ல, சாஸ்திர விரோதம் என்று சொல்லுகின்றார். அது நம்முடைய தெளிவுக்காக. அதான் மனனம். இந்த மனனம்ங்கிறது அதான், நமக்கு சந்தேகம் வரலைனாலும் மற்றவர்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். அதை நாம் நம்முடைய சந்தேகமாக எடுத்துக்கொண்டு அதை தெளிவுபடுத்தி கொள்ளுதல் என்பது அவசியம். அதனால் பாஷ்யத்தில் இதற்கு மேலே வரக்கூடிய பகுதி இந்த விவரணக்காரர் என்று பர்திரு பிரபஞ்சர் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஏற்கனவே ஞான கர்ம சமுச்சயம் என்று 2வது 3வது அத்தியாயங்களில் ஆச்சாரியர் அந்த பூர்வ பட்சத்தை சொல்லி அதற்கு விடை சொல்லியிருக்கிறார். ஞான கர்மம் சம சமுச்சயம்ங்கிறது ஏற்புடையது அல்ல, கிரம சமுச்சயம் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கிரம சமுச்சயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஞானமும் கர்மமும் சமகாலத்தில் செய்யப்பட வேண்டியது என்ற அந்த பூர்வபக்ஷம் அதை மறுத்தார். அதே பூர்வபக்ஷிகள் தான், அதே விவரணக்காரர் தான் இங்கே அவருடைய வியாக்கியானத்தில் இவ்வாறு இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார் என்று ஆச்சாரியர் கொடுத்து, அதற்கப்புறம் அது யுக்தமானது அல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். மேற்கொண்டு பாஷ்யம் படிக்கலாம். அயம் ஸ்லோகः அன்யதா வியாக்கியாதः கஷ்சித் கதம்
நித்யானாம் கில கர்மணாம் ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானானாம் தத்பல அபாவாத் அகர்மாணி தானி உச்சியந்தே கௌண்யா விருத்யா தேஷாம் ச அகரணம் அகர்ம தச்ச பிரத்யவாய பலத்வாத் கர்ம உச்சியதே கௌண்யைவ விருத்யா தத்ர நித்யே கர்மணி அகர்ம யஹ பஷ்யேத் பல அபாவாத் யதா தேனுஹு அபி கௌஹு அகௌஹு இத்யுச்யதே க்ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி இதி தத்வத் ததா நித்யாகரணே து அகர்மணி கர்ம யஹ பஷ்யேத் நரகாதி பிரத்யவாய பலம் பிரயச்சதி இதி. அயம் ஸ்லோகः அன்யதா வியாக்கியாதः கைஷ்சித். இந்த ஸ்லோகத்தை சிலர் வேறு விதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் எப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் வேறு விதமாக என்பதை சொல்லுகின்றார். கதம் எப்படி அவர்கள் வேறு விதமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நித்யானாம் கில கர்மணாம் ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானானாம் தத் பல அபாவாத் அகர்மணி தானி உச்சியந்தே கௌன்யா விருத்யா. அவர்கள் சொல்வது என்னன்னா, இந்த கர்ம என்பதை நித்திய கர்மம் என்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும்ங்கிற கர்மாவுக்கு நித்திய கர்மான்னு பேர். சந்தியாவந்தனம் முதலானவை அது தினசரி செய்யறதுங்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக. அதனால் நித்தியம்ங்கிறது இந்த இடத்துல அவசியம் செய்ய வேண்டியது என்ற கர்மா. அதனால் நித்திய கர்மா நைமித்திய கர்மா இவைகள் அவசியம் செய்யப்பட வேண்டியதுன்னு கர்மகாண்டிகள் சொல்வது, கர்மகாண்டம் சொல்வது. அதனால் இங்கே கர்ம என்பது இந்த நித்திய கர்மா அவசியம் செய்ய வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த நித்திய கர்மாவை செய்யறதுனால என்ன பலன் என்று கேட்டால் அதற்கு பலன் இல்லை. இது அவர்கள் சொல்கிற விளக்கம். நித்திய கர்மா கண்டிப்பாக செய்தாக வேண்டும், அது உன்னுடைய கடமை. ஆனால் அதை செய்யறதுக்காக ஸ்பெஷலான சிறப்பான பலன் இந்த புண்ணியம் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் அதற்கு நித்திய கர்மாவை செய்யறதுக்கு பலன் ஒன்றும் இல்லை, ஆனால் அவசியம் செய்ய வேண்டியது. அதனால் பலன் இல்லைங்கிறதுனால அந்த கர்மா அகர்மாவுக்கு சமமானது. அதனால் கர்மா செய்யாமல் இருந்தால் பலன் இல்லை. அதான் சாதாரணமாக ஒரு செயலை செஞ்சால் பலன் கிடைக்குது, ஒரு செயல் செய்யலைன்னா பலன் இல்லை என்பது. செயலை செய்தாலும் பலன் இல்லைன்னா அது என்னது? அந்த செயல் செய்யாமல் இருப்பதற்கு சமானமானது. அதனால் கர்மணி அகர்மணி பஷ்யத்னா, கர்மாவில் அகர்மாவை பார்த்தல் என்பது இந்த நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை என்று பார்த்தல். இது அவர்கள் கொடுக்குற விளக்கம். நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை, ஏன்னா சாஸ்திரம் பலன் சொல்லலை. அது பலன் இல்லைங்கிறதுனால அது அகர்மாவுக்கு சமமானது. அது பலன் இல்லைன்னு பார்க்கறதா அகர்மாவை பார்க்கறது, அது புரிந்து கொள்வது. அதற்கு பலன் இல்லைன்னு புரிந்து கொள்வது தான் அகர்மாவா பார்க்கிறது. இது அவர்கள் சொல்கிற விளக்கம். அதே போல் இந்த நித்திய கர்மாவை செய்யாமல் விட்டால், செஞ்சால் பலன் கிடையாது, புண்ணியம் கிடையாது. நித்திய கர்மாவை செய்யாமல் விட்டால் அதற்கு பிரத்யவாயம்ங்கிற ஒரு தோஷம், பிரத்யவாய பாப்பமானது வரும். இது அவர்கள் சொல்கிற விளக்கம். அப்போ நித்திய கர்மாவை செய்யாமல் விடுறதுனால பாப்பம் வரும். செஞ்சால் புண்ணியம் இல்லை, ஆனால் செய்யவில்லை என்றால்
பாப்பம் வரும். ஆகவே அது அவசியம் செய்யப்பட வேண்டியது. அதனால் செய்யாமலே பாப்பம் வரும் என்பதனால, செய்யாமல் விடுறதுனால பாப்பம் வரும் என்பதனால அந்த கர்மாவை விடுதல் என்பது கர்மாவாக பார்க்கப்பட வேண்டும்னா. அப்படி அதனால் செய்யறதுனால பலன் இல்லைங்கிறதுனால அது அகர்மா, செய்யாமல் விடுறதுனால பலன் இருக்குங்கிறதுனால அது கர்மா. அதனால் அக்கர்மத்தில் கர்மத்தை காணுதல் என்பது செயலின்மையில் பாப்பம் என்ற பலன் வருகிறது என்று அறிதல், என்று காணுதல், என்று புரிந்து கொள்ளுதல். இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம். எங்க ஆச்சாரியர் சொல்றார், நித்யானாம் கில கர்மனாம் ஈஸ்வரார்த்தே அனுஷ்டியமானானாம் தத் பல அபாவாத். ஈஸ்வர நியதியாக ஈஸ்வரனால் விதிக்கப்பட்டது ஈஸ்வரார்த்தம் என்று சந்தியாவந்தனாதி நித்திய கர்மங்களை செய்வது. ஆனால் தத் பல அபாவாத் அகர்மணி, அதற்கு பலன் இல்லை என்பதனால அது அகர்மா. தானி உச்சியந்தே, அவைகள் அகர்மா என்று சொல்லப்படுகின்றன. அதனால இங்க பகவான் அகர்மான்னு சொல்றது நித்திய கர்மாவை, அது அவர்கள் கொடுக்குற கலம். பகவான் அகர்மணி அப்படின்னு சொல்லி செயலின்மை, செய்யாத செயல்கள் அப்படி சொல்லியிருக்கார். அதனால செய்யாத செயல்கள்னு பகவான் சொல்லி இருக்கிறது. இங்க நித்திய கர்மாவை சொல்லுகின்றார். இது கௌனி விருத்தியா சொல்லுகின்றார். நேரடியா செயல்னா செயல்தான், செயலின்மைனா செயலின்மை தான். ஆனா செயலின்மைன்னு சொல்றதுக்கு காரணம் கௌனி விருத்தியா. கௌனி விருத்தினா லட்சியார்த்தமாக அவர் சொல்லுகின்றார். ஏன் சொல்லுகின்றார்? அதற்கு பலன் இல்லைங்கிறதுனால அது செயலின்மை என்று சொல்லுகின்றார். விளக்கம். அதே மாதிரி தேஷாம் ச அகரணம் அகர்ம, அந்த நித்திய கர்மாவை செய்யாம இருக்கிறது அகர்மம் ஆகும். அது அகர்ம, செய்யாமல் விடுதல் அகர்ம ஆகும். அந்த அகர்மனால என்ன ஆகுது? தத்து ச பிரத்யவாய பலத்வாத், அதற்கு பிரத்யவாயம்ங்கிற பலன் இருக்கிறதுனால பிரத்யவாய தோஷம், பிரத்யவாய பாப்பம் வரும், தோஷம் வருங்கிற பலன் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால கர்ம உச்சியதே கௌனி ஏவ விருத்தியா, அது கர்ம என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால பகவான் அதை கர்மன்னு சொல்றார். அதனால அவர்கள் கருத்துப்படி நித்திய கர்மா அது பலன் இல்லைங்கிறதுனால அகர்மா, நித்திய கர்மாவை செய்யாம விடுறது பலன் இருக்குங்கிறதுனால அது கர்மா. எது மாதிரி இப்படி சொல்லலாமானா அதற்கு ஒரு உதாரணம். தத்ர நித்தியே கர்மணி அகர்மணி யக பஷ்யேத். அங்க இந்த விஷயத்துல அப்ப இப்படி விளக்கம் கொடுத்தாக்கா என்ன கருத்து வருது? தத்ர அங்கே நித்திய கர்மாவில் கர்மமின்மை என்பதை பார்த்தல் என்பது பல அபாவாத், பலம் இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் அங்கு பார்த்தல். எது மாதிரி? யதா தேனுகு அபி கௌஹு அகௌஹூனா இது உச்சியதே. இந்த பசுமாடு இருக்கு, பசுமாடுக்கு தேனோன்னு ஒரு பேர். தேனோன்னு ஏற்பேர், அதுல இருந்து பால் கறக்க முடியறதுனால தேனோன்னு பேர். அப்போ பால் கறக்க முடியலைன்னா என்ன பேரு? அதனால அது பசு இல்லை, அகௌஹூனா. பசு பால் கொடுக்குற வரைக்கும் தான் பசு, பால் கொடுக்கலைனாக்க அது அகௌஹு இத்யுச்சியதே என்று சொல்லப்படுவது போல என்று சொல்லப்படுகிறது. அதனால் உலக விவகாரங்கள்ல அது பசுமாடான அது ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டுனா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பால் கொடுக்கறது இல்லை. அதற்கான பசு வச்சிருக்கிறதே அதோட பாலுக்காகத்தான். அது பால் கொடுக்கறத நிறுத்திட்டாக்கா அதற்கு மேலே அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, சும்மா இருக்குன்னா. வீட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டா அப்படி தானே இருக்கான். ரிட்டையர்ட் ஆகிட்டா இல்லை ரொம்ப தாத்தா வயசானவர்னா அவர்னால வீட்டு வேலையும் செய்யும். ரிட்டையர்ட் ஆகிட்டு கொஞ்சம் நடமாடுற அளவுக்கு இருந்தாக்கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவார், பேரம்பேத்தியை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார்னா ஏதோ கர்மா நடக்குது, பிரயோஜனம் இருக்குது, நேரத்துக்கு ஏதோ சாப்பாடு போடுவாங்க. அந்த அளவுக்கு கூட அவர் முடியலை அப்படின்னாக்கா, ரொம்ப வயசாயிருச்சு தாத்தா ஆயிட்டாருனாக்கா அது இருக்கு அப்படிமா. அது என்னது? திண்ணையில பேசாமல் இருக்கும். அதனால அது ஒரு ஆளா கூட கணக்குல இல்லை. இருக்கிறார், வீட்டில் ஆள் இருக்காருன்னா இருக்கிறார், அவர் இருக்கிறது ஒன்றா இல்லாதது ஒன்று தான் அப்படின்னு அது கிடக்கு அப்படிமா. அப்போ என்னது? அதுல இருந்து பிரயோஜனம் வர்ற வரைக்கும் அதற்கான மதிப்புடையதா இருக்கு. எந்த பிரயோஜனம் இல்லைனாக்கா அது இருப்பது இல்லாததற்கு சமானமாக கருதப்படுகின்றது உலகத்தில். அதனால் க்ஷீராக்கியம் பலம் ந பிரயச்சதி இது தத்வத்து. அதனால் க்ஷீரம் பால் என்ற பலனை கொடுக்கலேங்கிறதுனால கௌஹு அகௌஹு என்று கருதப்படுவதால்
கருதப்படுவது போல, தத்வத்து அது போல, ததா அப்படியே, நித்திய அதே மாதிரி அகர்மா சொல்றார், நித்திய அகரணே, நித்திய கர்மாவை செய்யறதுனால, அகர்மனே து அகர்மணி கர்ம யக பஷ்யேத், நித்திய கர்மாவை செய்தல் இன்மை என்பதில் செயலை காணுதல் என்பது நரகாதி பிரத்யவாய பலம் பிரயச்சதி இது, நித்திய கர்மாவை செய்யாம விட்டா நரக்கம் முதலான பிரத்யவாய பாப்பமானது ஏற்படும், நரகலோகத்துக்கு போறது முதலான பாப்பம் ஏற்படும் என்று புரிந்து கொள்ளுதல், அதான் பார்க்கிறது. அகர்மணி கர்மணி அகர்மணி கர்ம பார்க்கறதுனா செயலை செய்யாம இருக்கிறார், அவர் சந்தியாவந்தனம் பண்றதே இல்லை அப்படின்னாக்க அதுல கர்மாவை பார்த்தல்னா அவன் பண்ணாம விட்டதுனால நரக்கம்ங்கிற பாப்பம் அவனுக்கு கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளுதல், அதுதான் பார்க்கிறது. இது பூர்வபக்ஷம், அவர்களுடைய கருத்து. அதனால் இங்கே கர்ம அகர்மங்கிறத நித்திய கர்மான்னு எடுத்துக்கொண்டு அதற்கு பலன் இருக்கு இல்லை, கர்மாவை செஞ்சால் பலன் இல்லை, ஆகவே அகர்மா, செய்யவில்லை என்றால் அதற்கு பலன் இருக்கு, பாப்பம் வரும், ஆகவே அது கர்மாவாக பார்க்கப்பட வேண்டியது. அதற்கு ஆச்சாரியர் என்ன சொல்றார், ந ஏதத்து யுக்தம் வியாக்கியானம், இந்த வியாக்கியானமானது பொருத்தமானது அல்ல, சரியானது அல்ல. ஏன் சரியானது அல்ல, விளக்கம் கொடுக்கிறார். ஏவம் ஞானாத் அசுபாத் மோக்ஷானுபத்தே மோக்ஷானுபபத்தேஹே மோக்ஷான் உபபத்தே மோக்ஷ அனுபபத்தேஹே மோக்ஷ அனுபபத்தேஹே ஏவம் ஞானாத் அசுபான் மோக்ஷ அனுபபத்தேஹே யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே அசுபாத் இதி பகவதா உக்தம் வச்சனம் பாத்யேத. ஆச்சாரியர் என்ன சொல்றார், அவர் சொல்ற கருத்து சரியா தப்பாங்கிறது அதுக்கப்புறம், அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இப்படி பூர்வபக்ஷம் சொல்றாரு கர்மாவை பண்ணலேன்னா பண்ணா பலன் இல்லை, பண்ணவில்லை என்றால் அதற்கு பாப்பங்கிற பலன் இருக்குங்கிறது நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. கர்மா பண்ணால் பலன் இருக்கு, பலன் பண்ணலைன்னா பலன் இல்லை என்பது தான் பொது விதி. அது இப்படி மாற்றி உல்டாவாலா வராது, அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. சித்தாந்தியோட இந்த கருத்து, முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த கருத்து, கர்மாவை பண்ணலைன்னா பலன் உண்டு, பாப்பங்கிற பலன் உண்டு, செய்தால் ஒரு பலனும் இல்லை என்பது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நித்திய கர்மாவை பண்ணுறதுனால சித்த சுத்திங்கிற பலனானது இருக்கின்றது, அது நம்ம சொல்கிறோம். அப்புறம் அது பலன் கருதி அது பொதுவாக வேதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கர்மாவை சொல்லி இருக்கும் அதற்கு பலன் சொல்லலைன்னா அதற்கு பொதுவான பலன் சொர்க்கலோக பிராப்தி, அது வேத கர்மகாண்டிகளே சொல்லுகிறார்கள். அதனால் இந்த ஒரு கர்மாவை பண்ணுன்னு சொன்னால் அந்த கர்மாவை பண்ணால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வேதமே சொல்லி இருக்கும். அப்படி வேதம் சொல்லாமல் ஒரு கர்மாவை சொல்லியிருந்தா அதற்கு சொர்க்கலோக பிராப்திங்கிற ஒரு பலன் இருக்குங்கிறது அவர்களே சொல்லக்கூடிய ஒன்று. நம்ம வேதாந்தத்தில் அதையே பலன் கருதாமல் செய்தோம்னா சித்த சுத்திங்கிற பலன் இருக்கிறது என்பதை சொல்லுகின்றோம். இந்த பூர்வபக்ஷியினுடைய கருத்து நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், அது அந்த ஆர்குமெண்ட்டை இங்கே கொண்டு வரலை. நீ சொல்கிறபடியே இருக்கட்டும், நீ சொல்கிறபடி இருந்தாலும் இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா, சில சமயங்கள் அப்படி பேசுகிறோம்ல, அவங்க சொல்கிற கருத்து தவறுன்னு தெரியுது, நம்ம அதற்கு சரியான கருத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும்ப்பா, அப்படி இருந்தாலும் இது சரியாக வரலையே அப்படின்னு அவர்கள், அதுக்கு அபியுபேத்திய வாதம்னு பேர். அவர்களுடைய நீ சொல்வது போலவே இருந்தாலும் அது சரியில்லை என்று தெளிவுபடுத்துதல். அப்படி ஆச்சாரியர் நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், இந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பலன் மோக்ஷம் என்று சொல்லுகின்றார். இந்த ஞானத்தினால மோட்சம் கிடைக்குமா, நீ சொல்கிற நித்திய கர்மாவை செஞ்சா புண்ணியம் இல்லை, செய்யலைன்னா பாப்பம் வரும்,
அப்படின்னு புரிந்து கொள்வதனாலேயே ஒருவனுக்கு மோட்சங்கிற பலன் கிடைச்சிருமா? பகவான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த ஞானத்தினால் நான் எந்த ஞானத்தை எதை அறிந்து கொண்டால் நீ மோட்சத்திலிருந்து விடுபடுவாயோ, பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாயோ, அசுபாத் மோக்ஷியசே, அசுபத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாயோ, அந்த ஞானத்தை உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்ல, நீ சொல்றது ஒரு ஞானமா இருக்கலாம், ஆனா அந்த ஞானம் இந்த மோட்சங்கிற பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதனால அந்த ஞானம் அது சரியாகவே இருந்தாலும், நீ சொல்ற மாதிரி சரியாகவே இருந்தாலும், அது சரின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளல, அப்படி சரியாகவே இருந்தாலும் அந்த ஞானம் இங்க பொருந்தாது. பகவான் அந்த நித்திய கர்மாவை பற்றிய ஞானத்தை இங்க சொல்லவில்லை. அதனால சில விஷயங்கள சட்டத்துக்கு உட்பட்ட விதி இருந்தாலும் அந்த விதி எந்த இடத்துல பொருந்துது, எந்த இடத்துக்கு வருதுங்கிறது முக்கியமானது. எதிர்கட்சி ஆளுனா ஏதாவது அரசை விமர்சனம் பண்ணால் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுனா உடனே அப்புறம் கோர்ட் என்ன பண்ணுது, இந்த குண்டர் சட்டம் சட்டத்துக்கு உட்பட்டது தான், சட்டத்தில் தான் குண்டர் சட்டம்னு இருக்குது, ஆனால் குண்டர் சட்டத்தை எங்கே பயன்படுத்தலாம்ங்கிறதுல விதி இருக்குது. ஆனால் இந்த குற்றத்துக்கு குண்டர் சட்டம் பொருந்தாது. அதனால் குண்டர் சட்டம் தப்புன்னு சொல்லலை, இந்த இடத்துல இந்த குற்றத்துக்கு இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்தது பொருந்தாது, அதனால் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே ஆச்சாரியார் அவர் சொல்கிறத அது சரியா தப்பாங்கிறத பற்றி வாதத்தை இங்கே முதல்ல சொல்லலை. நீ சொல்கிறபடி இருந்தாலும் இந்த இடத்துல அந்த நியாயமானது, அந்த ஞானமானது பொருந்தாது. ஏனெனில் இந்த ஞானத்தினால் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியாது. நீ சொல்கிற மாதிரி புரிந்து கொள்றதுனால, நித்திய கர்மாவை பற்றிய ஞானத்தினாலேயே ஒருவன் மோட்சத்தை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. அந்த பலன் சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. அது மட்டும் இல்லை, கர்மானாலே வெறும் ஞானம் போதாது, அங்கே கர்மாவை செய்யணும். கர்மாவை செய்தால்தான், நித்திய கர்மாவை செய்யறதுனால புண்ணியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட அதனால பலன் வருமான, தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த கர்மா, அதனால நித்திய கர்மாவை பண்ணணும். பண்ணாலும் பலன் இல்லை, பலன் இல்லைங்கிறது தானே அவன் சொல்றது. அப்போ பண்ணாலும் பலன் இல்லை, ஆனால் பண்ணலைன்னா பாப்பம் வரும் அப்படின்னு தெரிந்து கொள்றான். பாப்பம் வரும்னு தெரிந்து கொண்டதுனாலேயே மோட்சம் கிடைச்சிருமான்னு? பாப்பம் வரும்னு தெரிந்து கொண்ட பிறகு கர்மாவை அவன் ஒழுங்கா பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் கர்மா விஷயத்துல வெறும் ஞானம் மட்டுமே பலன் தராது, கர்மாவை செய்தால்தான் பலன் தரும். அப்போ அங்கே ஞானம் பலன் தரதில்லை, கர்மா தான் பலன் தருகின்றது. ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்லியிருக்கிறார்? தெளிவாக சொல்லியிருக்கிறார், எதை அறிந்தார், எதை அறிந்த பிறகு நீ மோட்சத்தை அடைவாயோ, அசுபத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயின் அறிதல், அந்த ஞானத்தினாலேயே மோட்சமானது கிடைக்கும் என்பது தெளிவா சொல்லுகின்றார். அது மட்டும் இல்ல, அதற்கு மேல செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லுகின்றார். அதனால இங்க ஆத்ம ஞானம்ங்கிறதா சரியா இருக்குமே ஒழிய நித்திய கர்மாவை பற்றிய ஞானம்ங்கிறது சரியானது அல்ல. அதுதான் இங்க ஆச்சாரியர் பதிலா சொல்லுகின்றார். கதம் எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். யஜ்ஞாத்வா மோக்ஷசி அசுபாத்னு பகவானே சொல்லி இருக்கிறார். அதனால நீ சொல்றது சரியானது இல்லை. நித்யானாம் அனுஷ்டானாத் அசுபாத் ஸ்யான்னாம மோக்ஷணம் நது தேஷாம் பல அபாவ ஞானாத். நித்தியானாம் அனுஷ்டானம், நித்திய கர்மாவை செய்யறதுனால அசுபம்ங்கிறது என்னது? மோக்ஷம். அந்த அசுபத்திலிருந்து விடுபடுதல் என்ற மோக்ஷமானது அசுபான் நாம மோக்ஷணம் அல்ல. பகவான் சொல்லியிருக்கிற வார்த்தை அசுபம், அசுபத்திலிருந்து விடுபடுவாய்ங்கிறதா ஸ்லோகத்தில் இருக்கிறது. அசுபம்னா என்னது? மோக்ஷணம். அசுபாத் சியாத், அசுபாத் நாம மோக்ஷணம். அசுபம் என்ற மோட்சமானது நித்திய கர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுனால கிடைக்குங்கிறது சரியானது அல்ல. நது தேஷாம் பல அபாவ ஞானாத். அதற்கு பலம் இல்லை என்று புரிந்து கொள்வதனால, அது வேற. நித்திய கர்மாவை செஞ்சா மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாலும் பரவாயில்ல, நித்திய கர்மாவை
செய்யறதுனால பலன் ஒன்றும் இல்லைன்னு புரிந்து கொள்றதுனால மோட்சம் கிடைக்கும்னா என்ன லாஜிக்? நித்திய கர்மாவை செய்வதனால பலன் ஒன்றும் இல்லைன்னு புரிந்து கொள்வதனால மோட்சமானது கிடைக்கும்னா எப்படி? தேஷாம் பல அபாவாத், நித்திய கர்மங்களை செய்யறதுனால பலன் ஒன்றும் இல்லை, பல அபாவ ஞானாத், பலன் ஒன்றும் இல்லை என்ற ஞானத்தினால அசுபத்திலிருந்து விடுதலை அடைகின்றான்ங்கிறது எப்படி? நகி நித்யானாம் பல அபாவ ஞானம் அசுப முக்தி பலத்வேன சோதிதம் நித்திய கர்ம ஞானம் வா. அதனால நித்திய கர்மாவை பற்றிய ஞானமோ அல்லது நித்திய கர்மாவை செய்யறதுனால பலன் இல்லை என்ற அந்த ஞானமோ, பலனை பற்றிய ஞானமோ மோட்சத்தை தரும் என்பது நச்ச பகவதக இக உக்தம். அது பகவானால, இங்கே சொல்லப்படவில்லை. அது பகவானால அந்த கருத்து இங்க சொல்லலை, அது பொருத்தமானதா இல்லை. ஏதான் அகர்மணி கர்ம தர்சனம் பிரயுக்தம் பிரத்யுக்தம் நகி அகர்மணி கர்ம இதி தர்சனம் நகி அகர்மணி கர்மேதி கர்ம இதி தர்சனம் கர்த்தவ்யம் கர்த்தவ்யதயா இக சோத்யதே நித்யஸ்ய து கர்த்தவ்யதா மாத்ரம். இது பொருந்தாது, அவற்றுக்கு பலனில்லை என்று. ஏத்தேன அகர்மணி கர்ம தர்சனம் பிரதி யுக்தம். அப்புறம் இதை செய்யாம போறது செயல் என்பதும் சொல்லப்பட்டது. அப்படி இவங்க தானே அப்படித்தானே வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார்கள். ஏத்தேன அகர்மணி, அந்த நித்திய கர்மாவை செய்யாம இருக்கிறது. அது என்னது? செய்யாம இருக்கிறதுல கர்மாவை பார்த்தல், நித்திய கர்மாவை செய்யாமல் இருத்தல் என்பதில் கர்மாவை பார்த்தல் என்பது. நகி அகர்மணி கர்ம இதி தர்சனம், செயலின்மையில் செயலை காணுதல்னா. அது எப்படி செயலின்மையில் செயலை காணுதல்? கர்த்தவியதையா இக சோத்யதே நித்தியசிய து கர்த்தவியதையா மாத்திரம். நித்திய கர்மாவை செய்யறது அப்படிங்கிறது மட்டும். நச்ச அகரணாத் நித்யஸ்ய பிரத்யவாயக பவதி இதி விஞ்ஞானாத் கிஞ்சித் பலம் சியாத். நித்திய கர்மாவை செய்யாம போறதுனால பிரத்யவாய தோஷம் என்பது வரும் என்ற ஞானத்தினாலேயே ஒரு பலமானது ஏற்படுமான. அதான் கேள்வி. நித்திய கர்மாவை செய்யாமல் விடுவதினாலேயே, நித்திய கர்மாவை செஞ்சா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படிங்கிறது அவர்கள் சொல்றது. அப்ப இந்த ஞானத்தை தான் பகவான் சொல்றார். அப்படின்னா இந்த ஞானத்தினால ஒருவன் மோட்சத்தை அடைந்து விடுவானா. நித்திய கர்மாவை செய்யறதுனால பலன் வரும், பாப்பம் நரக்கம் முதலான பிரத்யவாய தோஷம் வருங்கிற அந்த ஞானத்தினாலேயே ஒரு பலனானது ஏற்படுமானா. நாபி நித்திய அகரணம் ஞேயத்வேன சோதிதம் நாபி கர்ம அகர்மேதி மித்யா தர்சனாத் அசுபாத் மோக்ஷணம் புத்திமத்வம் யுக்ததா கிருஷ்ண கர்ம கிருத்வாதி ச பலம் உபபத்யதே ஸ்துதிர்வா. அதனால இது மித்யா தர்சனம் இல்லையான்னு கேட்கிறார். அதனால அடுத்த கேள்வியை கேட்கிறார். இப்படி ஒரு ஞானத்தினாலேயே மோட்சங்கிற பலன், நித்திய கர்மாவை பற்றிய ஞானம், அதுவும் செய்யலைன்னா
பாப்பம் வருங்கிற ஞானமே மோட்சத்தை தரும்னாக்க அது எப்படி சரியா இருக்கும்? இது மித்யா ஞானம் இல்லையா? கேள்வி. இப்படி நீ சொல்றது கர்மாவை அகர்மாவா பார்க்கறது, அகர்மாவை கர்மாவா பார்க்கறதுன்னு அது மித்யா ஞானம் தானே. அது எப்படி சரியான ஞானமாகும்? கயிறை பாம்பா பார்க்கறது, பாம்பை கயிறா பார்க்கறதுன்னா, கயிறை பாம்பா பார்க்கறது, பாம்பை கயிறா பார்க்கறது சரியான ஞானமானா அது பொய்யான ஞானம், தவறான ஞானம். அந்த தவறான ஒரு ஞானமானது எப்படி அசுபத்திலிருந்து தவறான ஞானம் அத்த மித்யா தரிசனம்னு சொல்றார். ஆனால் மித்யா தரிசனம் ந அப்படி கர்ம அகர்மேதி, இந்த ந அப்படிங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். கர்ம அகர்ம இத்தி மித்யா தர்சனாத், கர்மாவை அகர்மாவாக காணுதல் என்பதும் அகர்மாவை கர்மாவாக காணுதல் என்பதும் மித்யா தர்சனம். அது தவறான அறிவு. பாம்பு இருக்கிற இடத்துல கயிறுன்னு பார்க்கிறது, கயிறு இருக்கிற இடத்துல பாம்புன்னு பார்க்கிறது என்பது ஒரு செயலின்மை என்று பார்ப்பது, செயலின்மையை செயல் என்று பார்ப்பதுங்கிறது தவறான அறிவு. உள்ளதை உள்ளவாது பார்க்கறதான சரியான அறிவு. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறது, இப்படித்தான் பகவான் சொல்லி இருக்கிறாருன்னு நீங்கள் விளக்கம் கொடுக்கறது பகவானே மித்யா தரிசனத்தை கொடுக்கறதாக ஆகிவிடாதானா? மித்யா தரிசனத்தை கொடுக்கறதாக ஆகாதா? அது எப்படி புத்திசாலித்தனம்? இப்போ புத்திமான்னு சொல்லிட்டார். அசுபான் மோக்ஷனம் புத்திமத்துவம் யுக்ததா ந அபி யுக்ததா. இந்த அசுபம் என்ற மோட்சத்தை அடைவான் என்பதும் அசுபத்திலிருந்து மோட்சணத்தை அடைவான் என்பதும் அவன்தான் புத்திமான் என்று சொல்வதும் பொருத்தமானது அல்லவே. புத்திமான்னா யாரு? உள்ளதை உள்ளவாறு அறிபவன் தான் புத்திமான். பகவான் ஒரு தவறான அறிவை கொடுத்துட்டு இந்த அறிவை யார் பெறுகிறானோ அவன் தான் புத்திமான்னு சொன்னாக்கா அது யுக்தமாக இல்லை, அது பொருத்தமானதாக இல்லை. அது மட்டுமல்ல, அதற்கு பலன் வேற சொல்லி இருக்கிறார். கிருஷ்ண கர்ம கிருத்துனா, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர் அப்படிங்கிற பலனையும் சொல்லி இருக்கிறார். அது எப்படியா சரியா வரும்னு. அதனால ஸ்துதிஹி வா ந அப்படின்னா இது புகழ்ச்சி, இது புகழ்ச்சியும் கூட அல்லனா, இது புகழக்கூடியதும் கூட அல்ல, அப்படியும் இல்லை, இது புகழத்தக்கது இல்லைனா. அப்புறம் மித்யா ஞானம், அடுத்த வரி. மித்யா ஞானம் ஏவ ஹி சாக்ஷாத் அசுபரூபம். இந்த மித்யா ஞானமே அசுபந்தான். ஒரு அசுபம் எப்படி இன்னொரு அசுபத்தை போக்கும்னா, குதஹ அன்யஸ்மாத் அசுபாத் மோக்ஷணம் நஹி தமஸ்தமசஹ நிவர்த்தகம் பவதி. அதனால இந்த மித்யா ஞானம், இது மித்யா ஞானம். கர்மாவை அகர்மாவை பார்க்கறது, அகர்மாவை கர்மாவா பார்க்கறதுங்கிறது ஒரு தவறான அறிவு. பகவான் அப்படித்தான் சொல்றாருன்னா, பகவானே ஒரு தவறான அறிவு, மித்யா ஞானம், பொய்யறிவை உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணிட்டு அதற்கு பலன் என்ன சொல்றார்? அசுபத்திலிருந்து நீ விடுபடுவாய்னா. இந்த தவறான ஞானமே ஒரு அசுபம் தான். இப்போ ஒரு அசுபம் எப்படி இன்னொரு அசுபத்திலிருந்து விடுவிக்கும்? இருள் எப்படி இருளை போக்கும்னா, ஒரு இருளானது இன்னொரு இருளை போக்கும்னா, ஒளி இருளை போக்கும்னு சொல்றது சரியானது. ஒரு இருளானது இன்னொரு இருளை போக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை இருக்கு. ஒரு மித்யா ஞானம், ஒரு தவறான அறிவு இன்னொரு இந்த தவறான அறிவினால் ஏற்பட்ட சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் என்று சொல்வது எப்படி சரியானது? அதனால இது ஏற்புடையது அல்ல என்று சொல்லுகின்றார். என்னுடைய தமிழ் படிப்போம். இந்த உரை சரியன்று அப்படிங்கிறதுல இருந்து. இத்தகைய அறிவினால் தீமையினின்றும் நீங்குதல் அமையாதது ஆதலின். இதனுடைய முதல்ல இந்த ஸ்லோகத்தை அதிலிருந்து படிக்கலாம். சிலர் இச்லோகத்தை வேறு வகையாக உரைத்தனர். எப்படி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க? எப்படின்னா, ஈஸ்வரனுக்கு என்று அனுஷ்டிக்கப்படும் நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லாமையால் அவைகள் உபச்சார வழக்கினால் அகர்மங்கள் எனப்படுகின்றன. பகவான் அகர்மம்னு சொன்னது
உபச்சார வழக்குன்னு. அதனால் கவுனி விருத்தின்னு சொன்னாரே, கவுனி விருத்திக்கு தமிழில் உபச்சார வழக்கு அப்படின்னு அர்த்தம். இனி அவற்றை செய்யாதிருத்தல் அகர்மம் என்பது. நித்திய கர்மாவை செய்யாமல் இருக்கிறதுக்கு அகர்மம்னு பேர். அது சாதாரணமானது. அது குற்றத்தை விளைப்பதனால் உபச்சார வழக்கினாலேயே கர்மம் எனப்படுகிறது. அல்ல, செய்யாமல் இருக்கிறது அகர்மம். ஆனால் அகர்மத்துக்கு பலன் இருக்கு அப்படிங்கிறதுனால அது கர்மம் என்று பகவானால் சொல்லப்பட்டது. எது மாதிரி? பசுவாய் இருந்தாலும், ஒரு பசுமாடாய் இருந்தாலும், தோற்றத்தில் அது பசுமாடாய் இருந்தாலும் பால் என்கிற பயனை கொடுப்பதில்லை என அது பசு அன்று என்று கூறப்படுமாறு போல, எவன் அந்த நித்திய கர்மத்திலே பயனில்லாமையினால் அகர்மத்தை காணுகிறானோ, அதை அகர்மம் என்று அவன் நினைக்கிறானோ, அறிகின்றானோ, அவ்வாறு அறியணும்னு பகவான் சொல்றாருன்னு சொல்றார். அவங்க வியாக்கியானம் என்னது? பகவான் இவ்வாறு நித்திய கர்மாவை அகர்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் சொல்றார். ஏன் அகர்மம்னா அதற்கு பலன் இல்லை, அதனால அகர்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அதாவது அகர்மமானது நரகம் முதலான கெடுதியாகிய பயனை தருகிறது என நித்திய கர்மத்தை செய்யாமையாகிய அந்த அகர்மத்திலும் கர்மத்தை காண்கிறானோ அவன் அறிவுடையவன். நித்திய கர்மாவை செய்யாமறதுனால நரகம் முதலான பாப்பம் வரும், நரகலோகத்துக்கு செல்லுவதற்கான பாப்பமானது ஏற்படும் என்று எவன் அறிந்து கொள்ளுகிறானோ, அப்படி அறிந்து கொள்ளுதல் தான் அகர்மத்தில் கர்மத்தை காணுதல். ஏன்னா அது பலன் தருகிறது என்பதனால அவன் அறிவுடையவன் அப்படின்னு வியாக்கியானம். இந்த உரை சரியென்று. இத்தகைய அறிவினால் ஏன் சரியில்லை? இத்தகைய அறிவினால் என்ன பிரயோஜனம்? அறிவினால் தீமை நின்றும் நீங்குதல் அமையாது ஆதலின் நீ எதனை அறிந்து கெடுதியினின்றும் விடுபடுவாயோ என பகவான் அருளி செய்த திருவாக்கு மாறுபட நிற்பதாகும். மாறுபட நிற்பதாகும்னா வீணாகும், அந்த பலன் கிடைக்காதே. இந்த ஞானத்தினாலேயே மோட்சங்கிற பலன் வருமானம். எப்படி? நித்திய கர்மங்களை அனுஷ்டித்தலால் கெடுதியினின்று நீங்குதல் என்பது இருக்கட்டும். அதனால இது நம்ம ஏற்றுக்கொள்ளல, நீ அப்படி சொல்லி இருக்கிற, அப்படியே இருக்கட்டும். வாதத்திற்காக அதனை ஒத்துக்கொள்வோம் என்றாலும் அவற்றிற்கு பயன் இல்லை என்னும் அறிவினால் அவ்வாறு நீங்குதல் என்னது? அந்த அசுபத்திலிருந்து நீங்குதல் என்பது அமையாது. தீமையினின்றும் நீங்குதல் நித்திய கர்மங்களுக்கு பயனில்லை என்னும் அறிவின் பயனாகவாவது. இந்த ஞானம் நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற ஞானத்தினுடைய பலனாக அசுபத்திலிருந்து நீங்குதல் என்பதோ, நித்திய கர்மங்களுடைய அறிவின் பயனாகவாவது நித்திய கர்மாவை செய்யணும் அப்படிங்கிற பல பயனாகவாவது ஸ்ருதியில் விதிக்கப்படவில்லை அன்றோ. ஸ்ருதியில சொல்லலை, நித்திய கர்மாவை தெரிந்து கொண்டா நீ சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவாய், அல்லது நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை என்று தெரிந்து கொண்டால் நீ சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவாய் அப்படின்னு சாஸ்திரத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா சொல்லலை. அப்படி சாஸ்திரத்தில் சொல்லாததை பகவான் எப்படி சொல்லுவார்? பின்னும் அது பகவானாலேயே இங்கு கூறப்படவில்லை. சாஸ்திரத்திலே எப்படின்னு சொல்லலை, பகவானும் இவ்வாறு இங்கேயும் அப்படி சொல்லவில்லை. அகர்மத்தில் கர்மத்தை காண்பதற்கு இங்கே பகவானும் நித்திய கர்மாவை பண்ணுறதுக்காக பலன் இல்லைன்னு சொல்லலை, சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்கும்னு கர்மயோகத்தில் சொல்லியிருக்கிறார். பகவானும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நித்திய கர்மாவை செய்யறதுனால பலன் இல்லைங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படலை, பகவானும் சொல்லலை. சித்த சுத்திங்கிற பலனானது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே பின்னும் அகர்மத்தில் கர்மத்தை காண்பதற்கு இதனால் மறுமொழி கூறப்பட்டது. அகர்மத்தின் இடத்திலே கர்மம் என்பது காண்பது அவசியம் என இங்கு விதிக்கப்படுவது இல்லை. இது ஒன்றும் விதியா சொல்லலை. அகர்மத்தை கர்மமாக கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் விதிக்கப்படவில்லை. அதனால கர்மானாலே அங்கே விதி தான். இங்கே விதியாவா சொல்லியிருக்கிறார்? இங்கே பகவான் ஞானமாக சொல்லியிருக்கிறார். மற்ற நித்திய கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் விதிக்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? அங்கே வெறும் ஞானம் சொல்லப்படலை, ஞானத்தினால கர்மாவானது சொல்லப்படுகிறது. கர்மாவை தெரிந்து கொள்றதுனாலே பலன் இல்லை,
கர்மாவை செய்தால்தான் பலன் உண்டு. மேலும் நித்திய கர்மத்தை செய்யாமையினால் குற்றம் வருகின்றது என்னும் அறிவினால் ஒரு பயனும் வராது. நித்திய கர்மாவை செய்யாததுனால பாப்பம் வரும்னா, அதனால என்ன, அதனால நித்திய கர்மாவை செய்யணும்னு செஞ்சா தானே வராமல் இருக்கும் பாப்பம். தெரிந்து கொண்டாலே பாப்பம் வராமல் இருக்குமானா ஒரு பயனும் வராது. அன்றியும் பகவான் என்ற புத்தியை வைக்க பெறும் விக்கிரகம் முதலியன போல நித்திய, இதெல்லாம் அடைப்புக்குறியில் இருக்கிறது, வியாக்கியான தமிழ் மொழியாக்கம் செய்தவர்க்குள்ள கொடுக்குற விளக்கம் புரிந்து கொள்வதற்காக. நித்திய கர்மத்தை செய்யாமையானது கர்மம் என்ற எண்ணத்தை வைக்க பெறும் பொருள் எனவும் விதிக்கப்படவில்லை. அதனால கர்மத்தில் அகர்மத்தைனா, அதனால அகர்மத்தில் கர்மத்தை, நித்திய கர்மத்தை செய்யாமைங்கிற அகர்மத்துல கர்மம் என்ற எண்ணத்தை வைக்க பெறும் பொருள் எனவும், அதனால அகர்மம் அப்படிங்கிறத வைக்கிறதுங்கிறது இல்லை. மற்றும் கர்மத்தை அகர்மம் என்றும் அறியும் பொய் அறிவினால் தீமையினின்று நீங்குதலும் அறிவுடைமையும் நிஷ்டை கூடி நிற்றலும் கர்மங்கள் அனைத்தையும் அனுஷ்டித்திருப்பதும் இன்னும் இவை போன்றதும் பயனாகவாவது புகழ்ச்சியாகவாவது அமையாது. அதனால எந்த விதத்திலும் பகவான் சொல்லி இருக்கக்கூடிய பொருளானது பொருந்தவில்லை. பகவான் சொல்லுகின்ற அந்த பலனானது பொருந்தவில்லை. ஒரு புகழ்ச்சிக்காக கூட அப்படி சொல்ல முடியாது, ஸ்துதிக்காக மட்டும் கூட அப்படி சொல்லிவிட முடியாது. ஒருத்தர் புகழ்ந்து பேசுறதுலேயே ஒரு நியாயம் இருக்கணும்ல. ஏற்புடையதா, ஓரளவுக்காவது ஏற்புடையதா இருக்கணும், ஓரளவுக்காவது சம்பந்தம் உடையதா இருக்கணும். இது எப்படி இருக்கு, பொய்யறிவு என்பதே நேரான தீமை வடிவம்தான். அதனால் தவறு. கர்மாவை அகர்மாவை பார்க்கறது, அகர்மாவை கர்மாவா பார்க்கறதுங்கிறதே ஒரு பொய்யறிவு, தவறான அறிவு. அதுவே ஒரு அசுபம் தான். அது மற்றொன்றை தீமை நின்றும் நீக்குதல் ஏது? அது எப்படி மற்ற சம்சார பந்தத்திலிருந்து நீக்குதல் முடியும்? இருளை நீக்குவது ஆகாது அன்றோ? அதனால் ஒரு இருள் இன்னொரு இருளை போக்குவது ஆகாது அல்லவா? அதனால நீங்கள் சொல்கிற இந்த அர்த்தமெல்லாம் சரியானது அல்ல என்று ஆச்சாரியர் சொல்லி, அப்புறம் அதற்கு அவர்கள் ஒரு பதில் சொல்லுகிறார்கள். அதற்கும் ஆச்சாரியர் பிறகு பதில் சொல்லுகின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதனால் இங்கே ஆச்சாரியர், இங்கே பகவான் நேரடியாக கர்மத்தில் அகர்மத்தை காணுதல்னு சொல்கிற பொழுது கர்மத்துக்குள்ள அகர்மம், கர்மத்து மேலே அகர்மம். உதாரணம் சொன்னார், பாண்டத்துக்குள்ள இழந்த பழத்தை பார்க்குற மாதிரி கிடையாது. இது அகர்மத்துக்குள்ள கர்மத்தை பார்க்கறதுங்கிறது பகவான் இங்கே சொல்கிறது. வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதுமே அகர்மமாக இருக்கின்றது, நைஷ்கர்மியமாக இருக்கின்றது. இந்த சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அனாத்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனாத்மாவுக்குள்ள செயல்படாமல் இருக்கின்ற ஆத்மாவை காணுதல். அனாத்மாவை ஆத்மாவா காண்றதுன்னு சொல்லலை. அவர்கள் கர்மகாண்டிகள் சொல்கிறபடி கருத்து பார்த்தா அகர்மத்தை கர்மமாக காணுதல்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறதே செயல்படாமல் காண்றது அப்படிங்கிற அர்த்தம் வருது. அதுதான் மித்யா ஞானம்னு சொல்கிறார். இங்கே நம்ம என்ன ஏற்கனவே ஆச்சாரியர் தெளிவுபடுத்தினார், அனாத்மாவான சரீரத்துக்குள்ள ஆத்மாவாகிய செயலற்றது இருக்கின்றது என்பது. எப்படி மேஜையை பார்க்கிற பொழுது மேஜை தான் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை பானையை பார்த்தா பானை சத்தியம் நினைக்கிறோம். அப்போ அங்கே ஞானத்தை கொடுக்கறதுக்காக என்னது, பானைக்குள்ள மண்ணா பாருன்னா. இப்போ பானையை மண்ணா பாருன்னு சொல்லலை, பானையை மண்ணா பாருன்னு சொன்னால் அது மித்யா ஞானம். பானையாக பார்க்கணும், மண்ணா பார்க்கணும். ஆனால் விவேகம் இல்லாதவன் மண்ணையே பார்க்கறதில்ல, பானையை மட்டும் பார்த்துட்டு பானையே சத்தியம் என்று நினைக்கின்றான். அப்போ அந்த சத்தியத்துவ புத்தி, அதாவது அந்த தவறான அறிவை போக்குவதற்காக நீ பார்க்கிற பானைக்குள்ள மண் இருக்கு பாரு, மண்ணு தான் உண்மை பொருள்னு புரிய வைக்கிறோம். அதனால் நம்ம சொல்கிறதுக்கும் ஆச்சாரியர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்தி இருக்கிறதுக்கும் பூர்வபக்ஷி சொல்கிறதுக்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். நம்ம அங்கேயும் அகர்மத்தில் கர்மத்தை, கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கறதுங்கிறது அங்கேயே அதே பூர்வபக்ஷி எப்படி வந்தது, அது எப்படி அகர்மத்தை கர்மமாக பார்க்க முடியும், கர்மத்தை அகர்மமாக பார்க்க முடியுங்கிற கேள்வி வந்தது. இங்கே ஆச்சாரியர் அதையே எதிராளிக்கு கேட்கிறார். நீ இப்படி சொன்னேன்னாக்கா அது மித்யா ஞானம் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம சொல்கிற பொழுது என்ன அர்த்தம், இருக்கிறது கயிறு தான்,
அவன் அதை பாம்பா பார்த்தான். அப்ப பாம்பு இல்லை கயிறு என்று புரிந்து கொள்ளுதல். உண்மையிலேயே பாம்பு இருக்கிற இடத்துல பாம்பை கயிறா பாருன்னு சொன்னாக்கா அது மித்தியா ஞானம். பூர்வ பக்ஷி சொல்றது அப்படித்தான் சொல்றான். கர்மாவை அகர்மாவை பார்க்கணும், அகர்மாவை கர்மாவை பார்க்கணும்னா உண்மையான பாம்பை கயிறா பார்க்கணும், கயிறை பாம்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதில் பல்லு பிடுங்கின பாம்பு கடிக்காது, அதனால அது பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்ற மாதிரி அது. ஏன்னா பாம்புன்னா அதில் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுனா, அது பல்லு எதுவும் இல்லை அப்படின்னாக்க பல்லு பிடுங்கியாச்சு, அது ஒன்றும் கடிக்காது, விஷம் இல்லாத பாம்புனாக்க அது பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்ற மாதிரி பூர்வபக்ஷி சொல்றது இருக்கு. கர்மகாண்டிகள் கர்மத்தை அகர்மமா பாரு அப்படின்னாக்க அதனால ஒன்றும் பலன் இல்லை, ஆகவே பாருன்னு சொல்ற மாதிரி. அப்படி இல்லை, பல்லு பிடுங்கினாலும் பிடுங்கலைனாலும் விஷம் இருந்தாலும் இல்லைனாலும் பாம்பு பாம்பு தான், கயிறு கயிறு தான். ஆனால் அஜானத்தினால கயிறை பாம்பாக காண்கிறான், பாம்பை கயிறாக காணுகிறான். அதனால அந்த அத்தியாசமாக பார்த்த பாம்புல உள்ளே ஆதாரமாக கயிறு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல் சரியான ஞானம். அதே மாதிரி ஆத்மாவா அனாத்மாவா பார்க்கிறது, அனாத்மாவா ஆத்மாவா பார்க்கிறதுங்கிற பொழுது இந்த சரீரத்தை அனாத்மான்னு புரிந்து கொண்டு சரீரத்துக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள எப்பொழுதும் செயல்படாமல் ஆத்மா இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல். ஆனால் அனாத்மாவான சரீரத்தை ஆத்மாவா பார்க்கறது கிடையாது. அனாத்மாவான சரீரத்துக்குள்ள ஆத்மாவானது இருக்கின்றது. செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உடம்பு மனதுக்குள்ள செயல்படாத ஆத்மாவானது ஆதாரமாக இருக்கிறது, அதற்கு முற்றிலும் வேறாக இருக்கிறது, அதற்கு ஆதாரமாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளுதல். அதுதான் சரியான ஞானம். அதுதான் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். மேற்கொண்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.